நான் படிச்சதுல ரொம்ப நான் நெகிழ்ந்து போய் நான் படித்த ஒரு கதை அப்படின்னு தான் சொல்லணும். கரையான்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு புத்து கட்டுச்சாங்க. பார்த்த உடனே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு விஷ பாம்பு ஒன்று பக்கத்துல இருந்து பார்த்துட்டு, நல்லா இருக்கே, ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும் அந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு கரையான்கள்ட்ட சொன்னிச்சான், நீங்க அழகா வீடு கட்டிட்டீங்கல்ல, ஒரு தடவை உள்ள போயிட்டு வந்துருட்டா அப்படின்னு கேட்டுச்சான். உடனே கரையான்கள் சொன்னான், அதனால என்னங்க இருக்கு, கட்டின வீடு தானே, போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும், டக்குன்னு உள்ள போன பாம்பு வெளியில வர மாட்டேன்ட்டுச்சான். எனக்கு இது ரொம்ப சொகுசா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நான் வர முடியாது அப்படின்னு சொல்லி அராஜகம் பண்ண ஆரம்பிச்சான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த கரையான்கள்லாம் சேர்ந்து ஒரு சாதுகிட்ட போய் புகார் கொடுத்தாங்களாம், பாருங்க இப்படி தான் சொல்லிட்டு உள்ளே போனாங்க, இப்போ வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சாதுவும் போய் பஞ்சாயத்து பண்ணாராம், மரியாதை வெளியில் வந்துடும், அவங்க தானே கட்டினாங்க, ஏன் உள்ளே போயிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அதெல்லாம் முடியாது, அப்படி தான் நான் பண்ணுவேன், உங்களுக்கே தெரியாதா, பலசாலியான எனக்கிட்ட யாராலையும் மோத முடியாது, பலசாலிகள் சொல்வது தான் சட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பயங்கரமாக வாய் பேசியிருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், கொஞ்ச நாள் அந்த பாம்பு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து குட்டிகள்லாம் போட்டுருச்சு. ஒரு நாள் இறதேடுறதுக்காக வெளியில் வந்த நேரத்தில் ஒரு பருந்து வந்து கொத்திட்டு போயிடுச்சாங்க. கொத்திட்டு அப்படியே துள்ள துள்ள துயரமாக அப்படியே பறந்து மேலே அந்த பருந்தோட போயிட்டு இருக்கப்ப அந்த பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா குத்துயிரும் கொலையுமா கீழே விழுது, அந்த சாதுவோடைய ஆசிரமத்துக்கு பக்கத்துலேயே விழுது. அப்போ சாது சொன்னாராம், இந்த உலகத்தில் நான் தான் பலசாலின்னு எவன்லாம் ஆட்டம் போகிறானோ அவனுடைய பலம் என்பது ஒரு நாளைக்கு பலவீனமாக மாற்றப்படும், தான் என்ற அகந்தையோடு வாழக்கூடாதுன்னு சொன்னாங்களாம். ரொம்ப நல்லா இருக்குல்ல கேட்குறதுக்கு.